ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிக முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் டோஜி கேண்டில். இது வடிவத்தில் சின்னதா இருந்தாலும் மார்க்கெட் டைரக்ஷனை பத்தி தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கின்றன. டோஜி கேண்டில் என்றால் என்ன? ஒரு ஸ்டாக்ல ஓபன் பிரைஸ் மற்றும் க்ளோஸ் பிரைஸ் ஈக்குவலா இருக்கும்போது கிரியேட் ஆகிறது தான் இந்த டோஜி கேண்டில். அதாவது செல்லரும் பையரும் ஈக்குவலா இருப்பாங்க. இது இருபுறமும் ஷார்ட் அல்லது லாங் விக்க கொண்டிருக்கும். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இது பையருக்கும் செல்லருக்கும் இடையிலான உறுதியற்ற வர்த்தக தன்மையை பிரதிபலிக்கிறது. அதாவது ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுனுச்சுனாக்கா மார்க்கெட் எந்த பக்கம் வேண்டுமானாலும் மூவ் ஆகலாம். அதாவது அப் ட்ரெண்டுக்கும் போகலாம் அல்லது டவுன் ட்ரெண்டுக்கும் போகலாம். வாங்க இப்ப டைப்ஸ் ஆஃப் டோஜி கேண்டில பத்தி தெளிவாக பார்ப்போம். ஒன்னு நியூட்ரல் டோஜி. இதுல இரண்டு பக்கமும் ஈக்குவலா விக் ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த பக்கம் வேண்டுமானாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். அதாவது அப் ட்ரெண்டுக்கும் போகலாம் அல்லது டவுன் ட்ரெண்டுக்கும் போகலாம். டெசிஷன் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணி டெசிஷன் எடுக்க வேண்டும். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அதுக்கப்புறம் வர கேண்டில்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்ததுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்கணும். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் வாங்க பார்ப்போம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு ஹையர் பொசிஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்றா அது வந்து புல்லிஷ் மூமெண்டமாக இருந்தாக்கா அப் ட்ரெண்டாக போகும், பேரிஸ் மூமெண்டம் இருந்தால் டவுன் ட்ரெண்டாக போகும். இங்கே வந்து பேரிஸ் மூமெண்டமாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் கேண்டில், அதனால பார்த்தீங்கன்னாக்கா டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இதே போல் தான் ஒரு நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆனாவே அதுக்கு பக்கத்தில் உள்ள கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்றது போல் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். 2 லாங் லெட் டோஜி. இதுல இரண்டு பக்கமும் வெரி லாங் விக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா இதுலயும் மார்க்கெட் டைரக்ஷனுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி டெசிஷன் எடுக்க வேண்டும். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டாக இருந்திருக்கு. இங்கே பாருங்க, டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து ஒரு லாங் லெட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துன்னா கண்டிப்பாக அப் ட்ரெண்டில் தான் போவோம். ஆனால் இங்கே வந்து பேரிஸ் மூமெண்டம் கொடுத்ததுனால டவுன் ட்ரெண்டுக்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஏற்கனவே டவுன் ஆனதை விட இங்கே கண்டினியூஸாக டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த வந்து ரிஃப்ளெக்ஷனாக தான் இங்கே வந்து ஈக்குவல், பையரும் ஈக்குவலாக வந்துட்டாங்க, செல்லரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்த மூமெண்டம் அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஸோ செல்லரை மாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு பாருங்கள் எவ்வளோது வந்திருக்குன்னு. ஸோ இதே போல் தான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ட்ரேடிங் எடுக்கணும். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் லெட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டில் போயிருக்கு மார்க்கெட். இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு லாங் லெட் டோஜி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக எல்லோரும் எல்லாம் நினைப்பாங்க டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இதை விட நம்ம இன்னொரு 100% அப் ட்ரெண்ட் தான் போவோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு லாங் லெக் டோஜி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹையை பார்க்கணும். ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுனாக்கா கண்டிப்பாக மார்க்கெட்டு ஹியூஜ் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ அதை பாருங்கள், அதோட எஃபெக்டை பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லாங் லெட் டோஜி இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம ஐடென்டிஃபை ட்ரேடிங் எடுத்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். 3 கிரே ஸ்டோன் டோஜி. இதுல மேல் பக்கம் வெரி லாங் விக்கும், கீழ் பக்கம் வெரி லிட்டில் அல்லது விக்கு இல்லாமலும் இருக்கும். அப்படி அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல போகும்போது ஃபார்ம் ஆகி இருந்துச்சுனாக்கா மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப் டவுன் இப்படி போயிருக்கு. போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கடைசியில் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஸோ அது கண்டிப்பாக வந்து அது சிக்னல் டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே மார்க்கெட்டு டவுன் சைடில் வந்திருக்குன்ட்டு. இதே போல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேடிங் எடுக்கலாம். 4 ட்ராகன் ஃபிலே டோஜி. இதில் கீழ் பக்கம் வெரி லாங் விக்கும், மேல் பக்கம் வெரி லிட்டில் அல்லது விக்கு இல்லாமல் இருக்கும். அப்படி டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகி இருந்துச்சுனாக்கா மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ஃபிலே டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு.
அதாவது இங்கே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்டில் வந்து திரும்ப வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ட்ராகன் ஃப்ளை ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ட்ராகன் ஃப்ளை ஃபார்ம் ஆகுனுச்சுனாவே அதோட அர்த்தம் என்னன்னாக்கா இங்கே வந்து பையர் அதிகம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ட்ராகன் ஃப்ளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற போல ட்ரேடிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ 4 வகையான டோஜி கேண்டிலை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த டோஜி கேண்டிலை யூஸ் பண்ணும்போது 4 முக்கியமான ரூல்ஸை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். ரூல் நம்பர் 1, அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டு போகும்போது ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுனுச்சுனாக்கா டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அதே போல டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட்டு போகும்போது ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுனுச்சுனாக்கா அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆக வேண்டும். ரூல் நம்பர் 2, மார்க்கெட் சைடுவேல டோஜி கேண்டில வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இங்க டாப் லாஸ் அதிகம் கிட் ஆகும். ரூல் நம்பர் 3, ஹை வேல்யூம் அனாலிசிஸ் நீங்க கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டும். அப்பதான் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆகும். ரூல் நம்பர் 4, எப்போதுமே டோஜி கேண்டில வச்சு ட்ரேடிங் பண்ணும்போது RSI அல்லது மூவிங் ஆவரேஜை கம்பைன் பண்ணி ட்ரேடிங் பண்ண வேண்டும். அப்பதான் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பெய்டு வெர்ஷன்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால் ஒரு பெய்டு வெர்ஷன்ல கத்துக்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே ஃப்ரீயாவே கத்துக்கிட போறீங்க. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.